சர்வ புகழாரங்களும் புகழ்ச்சிகளும் முழு அகிலங்களை படைத்தானும் அல்லாஹ் ஒருவனுக்கே எப்போதும் சொந்தமாகும். அந்த அல்லாஹ் நிகரில்லாதவன், எவ்வித தேவைகளும் இல்லாதவன். காலங்களின் பக்கம், இடங்களின் பக்கம், திசைகளின் பக்கம், உருவங்களின் பக்கம், ரூஹுகளின் பக்கம் அவைகளும் அனைத்தும் படைப்பாக உள்ளதால் அவைகளின் பக்கம் தேவையற்ற பரிசுத்தமானவனாக இருக்கிறான். அல்லாஹு தாலா அவன் தனித்தவன், நிகரில்லாதவன். சர்வ அகிலங்களையும் படைத்தாலும் ரப்புல் ஆலமீனானவன். குர்ஆனில் அல்லாஹ் அவனுடைய காலிகியத்தை, அவனுடைய சமதியத்தை பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். வல்லாஹு கனி, அல்லாஹ் அவன் தேவையில்லாதவன் என்று சொல்றான். வல்லாஹுல் கனியு வ அன்துமுல் ஃபுகரா, உங்க எல்லாருக்கும் தேவை இருக்கு, அவனுக்கு தேவையில்லை. லா யத்தகித் சாஹிபதஹு வலா வலதா லா யுத்இமு வலா யுத்இமு வலா யுத்அம் யுத்இமு வலா யுத்அம். அல்லாஹ் அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இல்லை, அவனுக்கு சாப்பாடு தேவையில்லை. அவனுக்கு லா தஅகுதுஹு சினத்துன், தூக்கம் தேவையில்லை. அவனுக்கு அவான்கள், உதவியாளர்கள் தேவையில்லை. சகல படைப்புகளையும் படைத்தாலும் வல்லவன் அவன். இந்த அகிலம் அவனுடைய படைப்பு. இந்த அகிலத்தை அவன் இயக்குவதற்கு, யுதம்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇல் அர்தி, அவன் நிர்வகிப்பதற்கு அல்லாஹ் ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறான். படைத்த படைப்புகள் சகலதும் சீராக இருக்க வேண்டும். உலகத்துடைய நிர்வாகம் சீராக இருக்க வேண்டும். ஏன்? குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா وتنازع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير. நபியை பார்த்தே சொல்கிறான், சொல்லுங்கள் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹும்ம மாலிகல் முல்க், யா அல்லாஹ் அரசர்களுக்கு, அதிபதிகளுக்கு, மன்னர்களுக்கெல்லாம் மன்னாதி மன்னனே, துத்தில் முல்க மன் தஷா, நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை, பதவிகளை, பொறுப்புகளை கொடுக்கின்றாய். வதனாஸிஉல் முல்க மிம்மன் தஷா, யாருக்கிட்ட இருந்து கலட்டோணுமோ, புடுங்கோணுமோ, இழுத்தெடுக்கணுமோ, பறிச்செடுக்கிறாய். கண்ணியமானவர்களே, ஆட்சி அதிகாரங்களை பறிச்செடுக்கிறது என்றது நாங்க நீங்க வெளியில விளங்குற மாதிரி அல்ல. மனிதர்களுடைய உள்ளங்கள்ல அல்லாஹ் ஒரு மனிதனுடைய கௌரவத்தை கலட்டிட்டான் என்றால், கட்டடங்கள்ல, இடங்கள்ல, கதிரைகள்ல, சீட்டுகள்ல, பேருகள்ல இருக்கலாம், ஆனால் மனித உள்ளங்களில் வாழமாட்டார். மனிதருடைய கண்களுடைய பார்வைகளில் இழிவாக தெரிவார். குர்ஆன் சொல்லுகிறது, வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, புடுங்கி எடுப்பான்